ஹே ஹாய் காய்ஸ், இது பைத்தான் பேசிக்ஸில் தேர்ட் வீடியோ. இப்போ நம்ம வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். பிக்சரில் தெரிகிற மாதிரி நம்ம வீட்லேயும் சால்ட் பாக்ஸ் வச்சுருப்போம். சால்ட்டுக்குன்னு ஒரு கண்டெய்னர். இந்த சால்ட் கண்டெய்னர் நேம் சால்ட், இதுதான் வேரியபிள் நேம். அண்ட் இதுக்குள்ளே போடுறோம் இல்லையா சால்ட், அதுதான் வேல்யூ. ஸோ வேரியபிள்ஸுங்கிறது ஒரு நேம்டு கண்டெய்னர் டேட்டா வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அண்ட் இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் எப்போ க்ரியேட் ஆகும்னா இதுக்குன்னு ஒரு வேல்யூஸை நம்ம அசைன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த வேரியபிள்ஸ் யூஸ் ஆகுது. அண்ட் வேரியபிள்ஸ் எல்லாமே கேஸ் சென்சிட்டிவ். இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பைத்தான் டெமோன்னு. இப்போ ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம் அதில் வேரியபிள்ஸ்னு. இப்போ நான் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24, 25, 26ன்னு என்டர் பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வேரியபிள் நேம் வந்து நான் ஏஜ் கொடுத்துருக்கேன். ஆனால் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஸ்மால் லெட்டர், எல்லாமே கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஒன்று ஸ்மால் ஒன்று கேபிட்டல்னு மிக்ஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒவ்வொருமே வேறு வேரியபிள் நேமாக கன்சிடர் ஆகும். இதுதான் கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்கிறாங்க. பைத்தானில் எந்த ஒரு வேரியபிளையுமே இது இந்த டைப் தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கு கமெண்ட் கிடையாது. நம்ம ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டிக்ளேர் பண்ணிக்கும் அது என்ன டேட்டா டைப்னு. இப்போ நான் மஹீருங்கிற ஒரு வேல்யூவை நேமுங்கிற வேரியபிள் நேம்க்கு டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நான் மஹீருங்கிற இந்த நேம் எந்த டேட்டா டைப்னு கண்டுபிடிக்கிறதுக்காக டைப் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ டைப்புக்கு பக்கத்தில் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்குள்ளே நம்ம வேரியபிள் நேம் இருக்கு இல்லையா, நேம் அப்படிங்கிறது அதை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ இதை பிரிண்ட் பண்ண போகிறோம், அதனால பிரிண்ட்டுக்குள்ளே அதை கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கோடை ரன் பண்ணோன்னா நமக்கு அது என்ன டைப்னு வரும். கீழே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு டெக்ஸ்ட் இல்லையா, அதனால ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்குது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நான் வேரியபிள் நேம் ஏன்னு எடுத்திருக்கேன். அதுக்கு 2ங்கிற ஒரு நம்பர், அதாவது ஒரு இன்டிஜரை அசைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் ஏ ஈக்குவல் டு அதே வேரியபிள் நேம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நேம் எடுத்திருக்கேன் மஹீர்னு. ஸோ நான் இப்போ பிரிண்ட் டைப் ஏன்னு கொடுத்தா கடைசியில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஏ ஈக்குவல் டு மஹீர், அதுதான் எனக்கு வரும். பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஸ்ட்ரிங்னு தான் எனக்கு கடைசியில் வந்திருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேரியபிள் நேம்ஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். வேரியபிள் நேம் ஒரு ஆல்ஃபபெட்டிக் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும், இல்லைனா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம். இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. வேரியபிள் நேமில் இந்த மாதிரி நடுவில் ஸ்பேஸோ @ எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி அண்டர்ஸ்கோர், அப்புறம் ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ், இது மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம ஃபர்ஸ்ட் நேம்னு எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஸ்பேஸ் விடுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் அண்டர்ஸ்கோர் போட்டுக்கலாம். அது இல்லைன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மல்டிபிள் வேல்யூஸை எப்படி மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணுறது, ஒரு வேல்யூவை மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு எப்படி அசைன் பண்ணுறதுங்கிறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்களும் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்ன டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் இருக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் ஆர் சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.